பார்த்திங்கன்னா மூணார் கிளம்பிட்டோம். சடன் பிளான் இது. மூணார் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நைட்டில் கார் ஓட்டுறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். ஸோ எங்களோட கணக்குப்படி ஒரு 7:30 8 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம், நானும் என்னோடய பிரதர்-இன்-லாவும். ஸோ நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோன்ற ஃபுல் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் தரோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து கார் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக மூணார் ரீச் ஆக போகிறோம். டைம் என்ன 7 o'clock 7 AM in மார்னிங். இன்னும் ஒரு 1.5 hours ஆமாம் ஏதோ போகிறதுக்கு. ஆமாம், 1 hour 30 minutes எக்ஸாக்டாக. மேலே போயிட்டு ஃபுல்லாக வைப் தான். இப்போ பார்த்திங்கன்னா மூணாருக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா. இன்னும் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் மூணார். கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நிற்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு போகலான்னு. பயங்கர பசி, நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஹோட்டல் சஃபயர் இந்தியன் சைனீஸ் கான்டினென்டல் 3 இருக்குது. இந்தியனை போய் ட்ரை பண்ணுவோம். சாப்பிட்டு ஏறினா தான் மலை ஏற முடியும். ரொம்ப டயர்டு. பார்த்திங்கன்னா வியூ செமையாக இருக்குது. வெயில் இருக்குது, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு தெரியல கிளைமேட்டு. இது சாப்பிட போமா? போகும், பசிக்குது. ஓகே வா, ஹோட்டலில் போகிறோம். அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு உள்ளே போய் டேஸ்ட் எடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி சொல்லியிருக்கோம், பரோட்டா, அப்புறம் நான் எக்கரியா பரோட்டா எக்கரி. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே நல்லா இருக்கா? ஸோ மூணார் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலாக எப்போயுமே புக் பண்ணிவிட்டு போவோம். இந்த ரூம் எதுவுமே புக் பண்ணல. இங்கே வந்ததுக்கப்புறம் சர்ச் பண்ணல, பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கண்டினியூ ஒரு ரெசார்ட் காமிச்சது. அங்கே மட்டும் தான் அவைலபிள் காமிச்சது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணார்லேருந்து ஒரு 10 kilometers லக்ஷ்மி எஸ்டேட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இந்த ரெசார்ட் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரெசார்ட் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கிளால் போக முடியாது. ஏன்னா ஒரு 2 kilometers ஆஃப் ரோட் பண்ணி போகணும். ஸோ இங்கே கீழே ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நம்ம வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணிக்கணும். இவங்களே 2 டெடிக்கேட்டட் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ஜீப் மாதிரி. ஸோ ஆஃப் ரோட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுன்னு அதில் மட்டும் தான் போக முடியும். ஸோ அதனால் வெஹிக்கிள் இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜீப்பில் போகிறோம். போலாஞ்சி இது வண்டியில் ஏற அப்படியே. எவ்வளோ கிலோமீட்ரு இங்கேருந்து ரெசார்ட்டு? 2 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டர். இவர் தான் எங்களை சேஃபாக கூப்பிட்டு போக போகிறாரு. நான் இது ரெடியா? ரெடி தான். போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம த்ரில்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 kilometers ஆஃப் ரோட் பண்ணி போகணுமா. ஸோ எல்லா திங்ஸும் இப்போ எடுத்துக்க சொன்னாங்க. திரும்ப ஜீப் வராதான். ஸோ வேறு யாராவது பிக்கப் பண்ணால் மட்டும் தான் ஜீப் இறங்கி வருமா. ஸோ அதனால் எல்லா திங்ஸும் இப்போ எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ மேலே போய்ட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஃபுல்லாக ரெசார்ட்டில் தான் ஸ்டே. வந்துட்டோம். கஷ்டமான ஜேர்னி, பரவாயில்ல. உள்ள ஒரு ரெசார்ட்டா? ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. சிறு ஹாப்பியா? ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. கஷ்டப்பட்டு வந்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். ஃபைனலாக ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே ரூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காட்டேஜ் எடுத்திருக்கோம். ஸோ அங்கே இருக்கவங்க செக் அவுட் பண்ணல. ஸோ அது வரைக்கும் ரெசார்ட் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஆனால் சான்ஸே இல்லை, சுற்றி யாரும் இல்லை. ஃபாரஸ்ட் நடுவில் வச்சுருக்காங்க. செம்ம வியூ, சூப்பர் கிளைமேட்டு. என்ன சிது, ஆஃப் ரோட் பண்ணி வந்ததுக்கு
சரியான பர்த்து. செம்ம ஒர்த்து. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று வச்சுருக்காங்க. அல்டிமேட்டே அதுதான். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்லேருந்து ஃபுல்லாக வியூ, நடுவில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜு. சரியான வியூ, சான்ஸே இல்லை. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வேகமோனில் போயிருக்கேன். பட் ஆனால் இந்த ப்ரைவேட் கிளாஸ் வந்து அல்டிமேட்டுங்க. ஸோ ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ட்ராவல் பண்ணி செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரூம் கீஸும் வாங்கியாச்சு. இப்போ போய் செக்இன் பண்ணிடலாம். ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு போகிற வியூவே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சைட்லலாம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக. அதேமாதிரி எல்லா ரூம்லேயுமே அது ப்ரைவேட் பால்கனி இருக்குது. இங்கே நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ரூம் இருக்குது. டீலக்ஸ் ரூமு, ஹெரிட்டேஜ் ரூமு, அப்புறம் கேபின் வித் டெக் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா காட்டேஜ் எடுத்துருக்கோம், டீலக்ஸ் காட்டேஜ்னு. அப்படியே ரூம்குள்ளே போகலாம். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் சைஸ் ரூம் தான், பட் ரொம்ப நீட்டாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சனே பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட் இருக்குது. நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் தெரிஞ்சு வியூவே செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு. இதுவும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணி வந்ததில் செம்ம டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போடுவோம். தூங்கி எழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த ரெசார்ட்டில். நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் சமோசா, சிக்கன் நகெட்ஸ் சொன்னோம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. பசிக்குது, டின்னர் சாப்பிட போகிறோம். ரெசார்ட்லேயே டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். பாட்டை போட்டுக்கலாம் போலியே, கேம்ப் ஃபயரு. ஆகும்னா எல்லா ரெசார்ட்லேயும் போட்டுருவோம். நைட்டில் பாருங்கள், லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. கேம்ப் ஃபயர் போட்டுருக்காங்களே, பேசிட்டு கேம்ப் ஃபயர் போட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிட்டு இங்கே பக்கத்துலேயே ப்ளே ரூம் இருக்குது. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மேலே ஒரு ப்ளே ரூம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கேரமும் டேபிள் டென்னிஸ் வச்சுருக்காங்க. ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி, டின்னர் டைம் ஆச்சு, போய் சாப்பிட்லாம். ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, டால், கீ ரைஸ், பார்பிக்யூ சிக்கன் கொடுத்துருந்தாங்க. டின்னர் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. ரொம்ப நார்மல் ஐட்டம்ஸ் தான். அவ்வளோதான். டே 1 ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் போகிறோம். ஏர்லி மார்னிங் 4:30 ரெடியாக இருக்கணும். கேப் 3 o'clock வந்துடும். நாங்கள் கொழுக்குமலை ட்ரெக்கிங்கு. ஸோ சீக்கிரம் தூங்கினா தான் எழுந்திரிக்க முடியும்.